ஹாய் ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் லேர்ன் வித் ஏலியன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா நம்ம லீட் கோட்ல இருக்க ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் வந்து நம்ம சால்வ் பண்ண போறோம். லீட் கோட்ல ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் என்னன்னு பார்த்தீங்கன்னா 2 சம்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு ப்ராப்ளம் கொடுத்துருக்காங்க. ஸோ அதான் சால்வ் பண்ண போறோம். ஸோ இப்போலேருந்து நம்ம வந்துட்டு என்ன ஒரு ஜேர்னி ஆரம்பிக்க போறோம்னா லீட் கோட் ஜேர்னின்னு சொல்லிட்டு ஒரு பிளேலிஸ்ட் ஆரம்பிக்க போறோம். அந்த பிளேலிஸ்ட்ல என்னென்ன இருக்குன்னா நம்ம பண்ற ஒவ்வொரு லீட் கோட் ப்ராப்ளம்ஸையும் வந்து நம்ம அதில் அப்லோட் பண்ண போறோம். ஸோ அது ஜஸ்ட் நம்ம வந்து அப்லோட் பண்றது இல்லாம அதை தியரிட்டிக்கலா பிளஸ் ப்ராக்டிக்கலா அது எப்படி ரன் ஆகுதுங்கிறத வித் அன் எக்ஸாம்பிளோட நம்ம பார்க்க போறோம். அப்போதான் வந்து நம்ம லீட் கோட்ல ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்றோங்கிறதுக்கு ஒரு ஒரு நல்ல ஒரு இதா இருக்கும். ஏன்னா அதை வச்சுதான் நம்ம வந்துட்டு என்ன பண்ண முடியும்னா நமக்கு வந்துட்டு ப்ரொஃபைல் பில்ட் பண்றதா இருக்கட்டும், லிங்க்டின் ப்ரொஃபைல் நம்ம வந்துட்டு டெவலப் பண்றதா இருக்கட்டும், பிளஸ் இன்டர்வியூஸ் கிராக் பண்றதுக்கு வந்து சில கம்பெனிஸ் வந்து லீட் கோட் ப்ராப்ளம்ஸ் தான் கொடுக்குறாங்க. அதுல மேஜரா வந்துட்டு ஸ்டார்டிங் ஃபர்ஸ்ட் ப்ராப்ளமான இந்த 2 சம்மே நிறைய இன்டர்வியூஸ்ல வந்து கேட்டிருக்காங்க. நீங்க வந்து சாட்ஜிபிட்ல கூட நீங்க வந்து செக் பண்ணி பாருங்க. ஸோ மேக்ஸிமம் ஆஸ்க்டு இன்டர்வியூ கொஸ்டின்ஸ் வந்து லீட் கோட் ஹேக்கர் லாங்குவேஜ்ல தான் கேட்கறாங்க. ஓகேங்களா? ப்ரோக்ராம் ரவுண்ட் வந்துட்டு இதுல இருந்து தான் கேட்கறாங்க. ஸோ இந்த ஜேர்னில வந்துட்டு நம்ம வந்து டெய்லி டெய்லின்னு சொல்ல முடியாது. ஒரு வீக்லி ஒரு 3 ஆர் 4 வந்து நம்ம இந்த கண்டென்ட்டும் சேர்த்து பார்க்கலாம். பிளஸ் நம்ம வந்துட்டு ப்ரோக்ராமிங் ஜேர்னி சைடு நம்ம வந்து ஜம்ப் ஆயிக்கலாம். அப்பப்போ ஒரு வீடியோஸ் வந்துட்டு நேத்து நம்ம வந்துட்டு நம்ம என்ன போட்டிருந்தோம்னா எப்படி வந்து ஹோஸ்ட் பண்றது, ஹோஸ்டிங்ல நமக்கு வந்து எது வந்து ஃப்ரீயா இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்திருந்தோம். ஸோ இன்னைக்கு வந்து நம்ம லீட் கோட் பார்க்குறோம். ஸோ அதோட நேத்து போட்டதுக்கான பார்ட் 2 வீடியோ மேபி நாளைக்கு இல்லை நாளைக்கு கழிச்சு நம்ம வந்து ரிலீஸ் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ ஓகே, இப்போ வந்து நம்ம லீட் கோட் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ leetcode.com இது ஆல்ரெடி நான் வந்து பர்சனலா யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் ஜிமெயில்ங்கிறதுனால இதுல ஆல்ரெடி நிறைய இது முடிச்சிருப்பேன். பட் நான் முடிக்கல. ஆல்ரெடி இந்த ஆன்சரை கட் காப்பி பேஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ நம்ம ஜஸ்ட் கட் காப்பி பேஸ்ட் பண்றதுனால எந்த ஒரு யூஸும் இல்லைங்கிறதுனால நான் வந்து திருப்பி நம்மளே வந்து ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் சால்வ் பண்ணி நம்மளே வந்து ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு நான் வந்து ஒரு முடிவு எடுத்திருக்கேன். ஓகேங்களா? ஸோ ஓகே, ஃபர்ஸ்ட் நான் வந்து ப்ரோக்ராம் வந்து நான் டைப் பண்ணிடுறேன். அதுக்குரியதை எக்ஸ்பிளைன் பண்றது நான் அடுத்து உங்களுக்கு வந்து வித் எக்ஸாம்பிள் இமேஜஸோட உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ இங்க வந்து நமக்கு ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்ல வந்து பார்த்தோம்னா நமக்கு என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டினை ரீட் பண்ணுங்க. கிவ் அன் அரே ஆஃப் அன் இன்டீஜர் நம்ஸ் டார்கெட் சொல்லிட்டு ஒரு இன்டீஜர் கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு ஆல்ரெடி இங்க வந்து ப்ரோக்ராம் சைடில் பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ வந்து சூஸ் பண்ணிக்க ஜாவா தான் சூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ப்ராப்ளம்ல வந்து பார்த்துக்கலாம். ஸோ இப்போ வந்து பப்ளிக்ல வந்து நமக்கு என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னா 2 சம்ஸ்க்கு வந்துட்டு ஒரு நம்ஸ்ங்கிற ஒரு வேரியபிளும் டார்கெட்டுங்கிற வேரியபிளும் கொடுத்துருக்காங்க. ஸோ இது ரெண்டுமே வந்துட்டு இன்டீஜர் பிளஸ் இந்த நம்ஸ்ங்கிறது மட்டும் நமக்கு என்ன ஸ்ட்ரக்சர்ல கொடுத்துருக்காங்கன்னா அரே ஸ்ட்ரக்சர்ல கொடுத்துருக்காங்க. ஸோ இதுல வந்துட்டு நமக்கு வந்துட்டு எலமெண்ட்ஸ் வந்து நிறைய ஸ்டோர் பண்ணிக்க முடியும் சேம் டேட்டா டைப்ல. ஸோ நெக்ஸ்ட் லைன் ரீட் பண்ணலாம். இப்போ வந்துட்டு எக்ஸாக்ட்லி ஒன் சொல்யூஷன் வந்து நமக்கு வந்துட்டு பிரிண்ட் ஆகணுங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து எக்ஸாம்பிள் 1 2 3 கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்மள வந்துட்டு 2 7 11 15ங்கிற அரேஸ்ல வந்துட்டு இதெல்லாம் ஸ்டோர் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்க வந்து டார்கெட்டுங்கிறது 9 கொடுத்துருக்காங்களா? அப்போ இதுல வந்து நம்ம எதையும் பிளஸ் பண்ணா டார்கெட் வந்து 9ங்கிறது நம்ம அச்சீவ் பண்ண முடியும்னா 7 + 2 வந்துட்டு என்னது நமக்கு வந்து 9. அப்போ அதோட இண்டைசஸ் தான் நம்ம பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ அதோட இண்டைசஸ் என்ன 0ங்கிற இண்டைசஸ்லயும் 2ங்கிற 1ங்கிற இன்டைசஸ்லயும் நமக்கு வந்துட்டு இருக்க வேல்யூ நம்ம ஆட் பண்ணோம்னா நமக்கு வந்துட்டு டார்கெட் வேல்யூனா 9 வந்து நமக்கு கிடைக்குது அப்படின்னு நமக்கு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் நம்ம அவுட்புட்டா நம்மளுக்கு போறோம். எந்தெந்த இண்டெக்ஸ் வேல்யூ ஆட் பண்ணும்போது நம்மளோட டார்கெட் வேல்யூ வந்து நமக்கு ரிசீவ் ஆகுதுங்கிறத நம்ம ஐடென்டிஃபை பண்ணிட்டோம்னா இந்த ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் நமக்கு வந்து முடிஞ்சிச்சு. ஸோ ஓகே, ஸோ இப்போ இந்த வந்து எப்படி எக்ஸிக்யூட் பண்ணலாங்கிறத நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து நான் ஜஸ்ட் ப்ரோக்ராம் வந்து டைப் பண்றேன். ஸோ நமக்கு வந்து ப்ரோக்ராம்ல ஃபர்ஸ்ட் இதுல வந்து 2 வகையில் நம்ம வந்து பண்ணலாம். ஒன்று வந்து ஃபார் லூப் வச்சு, இன்னொன்று ஹேஷ் வச்சு. நம்ம இந்த ஒரு வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா ஹேஷ் மேப் பார்க்கல. ஹேஷ் மேப் ஃபங்க்ஷன் வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோஸ்ல இதெல்லாம் நம்ம வந்து மென்ஷன் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோ நம்ம வந்து முக்கியமா பார்க்க போறது வெறும் ஐட்ரேஷன்ஸ் வச்சு மட்டும் நம்ம பண்ணலாம். ஸோ ஃபார் லூப் வச்சும் மட்டும் பண்ற மாதிரி இதுல பார்க்கலாம். ஸோ ஃபார் இப்போ வந்துட்டு நமக்கு இதுல 2 ஃபார் நம்ம வாங்கணும். ஏன்னா நமக்கு வந்து 2 வேல்யூஸ் ஆட் பண்ணி தான் அது வந்து டார்கெட்டோட ரிசீவ் ஆதான் சொல்ல போறோம். ஸோ நமக்கு வந்துட்டு ஃபார்ங்கிறது 2 வேணும். ஒன்று வந்து ஐ, இன்னொன்று வந்து ஜே நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ ஃபார் இன்ட் ஐ ஃபர்ஸ்ட் இனிஷியலா நம்ம வந்துட்டு ஐங்கிறதோட பொசிஷன் வந்து நம்ம 0ன்னு செட் பண்ணிக்கிறோம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம வந்துட்டு கண்டிஷன் இங்க கொடுக்க போறோம். ஸோ இங்க நம்ம வந்து நம்ஸ்ங்கிறது தான் நமக்கு அரே. ஸோ இதோட லென்த்துக்கு கம்மியா வந்து ஐயோட வேல்யூ இருந்துச்சுன்னா ஜே ஃபைன் பண்ணும், இல்லைன்னா வந்து இதோட பிரேக் ஆயிருங்கிற மாதிரி நம்ம வந்து ஸ்டேட்மெண்ட் கொடுக்க போறோம். ஸோ இப்போ ஐ வந்துட்டு நமக்கு லெஸர் தென் நம்ம நம்ஸ்ங்கிற வேரியபிளோட லென்த்தோட இருந்துச்சு அப்படின்னா நமக்கு வந்துட்டு இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை ஆகுற மாதிரி நான் கொடுத்துருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு இந்த ஐட்ரேஷனுக்கு அடுத்த ஐட்ரேஷன் ஐ பிளஸ் பிளஸ் ஆகணுங்கிறதுனால, அதாவது ஐயோட ஒரு இது வந்து இன்க்ரிமெண்ட் ஆகணுங்கிறதுனால நான் இன்க்ரிமெண்ட் வேல்யூ கொடுத்துருக்கேன். ஸோ இங்க இருந்து நான் வந்து ஜேங்கிற ஒரு ஃபார் லூப் நான் கிரியேட் பண்ண போறேன். ஸோ ஃபார் இன்ட்
ஜே ஈக்குவல் டு இங்க வந்து என்ன கொடுக்க போறோம்னா ஐயோட வேல்யூட பிளஸ் ஒன்னு. ஸோ செகண்ட் டிஜிட் தான். இப்போ வந்து அரேல வந்து பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் இருக்க இண்டெக்ஸையும் செகண்ட் இருக்க இண்டெக்ஸையும் நம்ம பண்ண போறோம். அப்போ 0 ஐங்கிறது ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸஸ்னா ஸோ ஐ வந்துட்டு ஜே ஐ மீன் ஜே வந்துட்டு ஐ பிளஸ் ஒன் அந்த எலமெண்ட் கூட மேட்ச் ஆகணுங்கிறதுனால நான் ஐ பிளஸ் ஒன் நான் சொல்லிட்டு கொடுக்குறேன். ஐ பிளஸ் ஒன். ஓகே, ஐ பிளஸ் ஒன் அப்படின்னு நான் கொடுத்துட்டேன்னா ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு ஜே வந்துட்டு அதே கண்டிஷன் தான். ஜே வந்துட்டு அந்த நம்ஸோட லென்த்தோட கம்மியா இருக்கான்னு சொல்லி நம்ம கொடுக்க போறோம். நம்ஸ் டாட் லென்த். ஓகே, இப்போ ஜே பிளஸ் பிளஸ்ங்கிற மாதிரி இன்க்ரிமெண்ட் நம்ம கொடுக்குறோம். ஸோ இதை எப்படி ரன் ஆகுதுங்கிற ஒர்க் ஃப்ளோ வந்துட்டு இதுக்கு அடுத்து நான் வந்து உங்களுக்கு டயக்ராமெட்டிக் ரெப்ரஸன்டேஷன்ல வந்து காமிச்சிடறேன். ஸோ இது வந்து ஜஸ்ட் ப்ரோக்ராம். இது வந்து நீங்க ரொம்ப வந்து குழப்பிக்க தேவையில்லை. இப்போ நான் வந்து ஜஸ்ட் ப்ரோக்ராம் டைப் பண்றேன், அவ்வளவுதான். இதை மட்டும் லிசன் பண்ணுங்க. ஸோ இதுக்கு அடுத்து நமக்கு கண்டுபிடிச்சிச்சு. இப்போ இதுக்குள்ள இருக்க வேல்யூஸ் வந்து பிளஸ் ஆகி நமக்கு ஒரு வேல்யூ வந்து கண்டுபிடிச்சிச்சு. இப்போ வந்து நம்ம என்ன பண்ணோம், இப்போ இஃப் ஸ்டேட்மெண்ட்ல இங்க நான் பிளஸ் பண்றேன் ஐயையும் ஜேயும் நான் பிளஸ் பண்ணேன்னா என்னோட டார்கெட் கிடைக்குதா அப்படின்னு நான் சொல்லிட்டு கொடுக்க போறேன். ஸோ இப்போ நம்ஸ்ல எனக்கு இண்டெக்ஸ் வேல்யூ ஐ, ஐயோட இண்டெக்ஸ் வேல்யூ இங்க வந்து பார்த்தோம்னா 0ன்னு இருக்கும். ஸோ பிளஸ் நம்ஸ்ல இண்டெக்ஸ் வேல்யூல ஜே, ஜேயோட வேல்யூ 0 பிளஸ் 1 1ங்கிற மாதிரி இருக்கும். இந்த ஃபர்ஸ்ட் ஐட்ரேஷன்ல சொல்றேன். ஸோ இந்த மாதிரி இருக்குமா. ஸோ ஜேன்னு கொடுத்தாச்சு. ஈக்குவல் டு நம்ம வந்து இந்த டார்கெட்டோட வேல்யூ, டார்கெட் வேல்யூ வந்து இங்க நமக்கு இந்த எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா 9ங்கிறது டார்கெட் கொடுத்துருக்காங்க. அப்போ 9ஓட ஈக்குவலா இருக்கான்னு நம்ம செக் பண்ண போறோம். ஸோ டார்கெட் ஓகே. ஸோ இந்த செட் ஆஃப் கோட் முடிஞ்சிச்சு. இந்த இது வந்துட்டு டார்கெட் வந்து மேட்ச் ஆனிச்சு. இப்போ நம்ம வந்துட்டு ஐயையும் ஜேயும் பிளஸ் பண்ணும்போது 9ங்கிற அவுட்புட் கிடைக்குது. டார்கெட் மேட்ச் ஆயிடுச்சுன்னா நம்ம அதை வந்து ரிட்டர்ன் பண்ண போறோம். ஸோ ரிட்டர்ன் நியூங்கிறது நம்ம புதுசா ஒரு ஸ்பேஸ் மெமரி வந்து ஜென்ரேட் பண்றது தான். ஸோ நியூ இன்ட் ஆஃப் அரே, அதோட அரே வேல்யூ வந்து நம்ம பிரிண்ட் பண்றோம். ஆஃப் அரே ஆஃப் எதை, ஐயும் ஜேயோட இண்டெக்ஸ் வேல்யூ நம்ம வந்து பிரிண்ட் பண்ண போறோம். ஸோ ஐ கமா ஜே இந்த மாதிரி நம்ம கொடுத்தாச்சா. ஸோ இது கூட நம்ம கோடிங் பார்ட் வந்து முடிஞ்சிச்சு. ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு இப்போ இது வந்து ஃபெயில் ஆகுது, இந்த கண்டிஷன் வந்து ஃபெயில் ஆகுது அப்படின்னா நம்ம வந்து எதை ரிட்டர்ன் பண்ணணும்னா ஜஸ்ட் நம்ம வந்து எதுவுமே ரிட்டர்ன் பண்ண தேவைங்கிறதுனால ஜஸ்ட் நான் ரிட்டர்ன் நியூ இன்ட் ஆஃப் அரே வந்துட்டு நமக்கு எதுவுமே பிரிண்ட் பண்ணக்கூடாதுங்கிறதுனால ஜஸ்ட் ஒரு கேரி பேக்ஸ் மட்டும் கொடுக்குறேன். ஸோ எனக்கு வந்து இந்த வந்து இவ்வளவுதான் ப்ரோக்ராம். இதுல வந்து நம்ம என்ன பண்ணிட்டோம்னா இந்த கண்டிஷன்ஸ் எல்லாத்தையும் நம்ம சால்வ் பண்ணியாச்சு. ஓகேங்களா. ஸோ இது வந்து ஒரு எவ்வளோ லைன்ஸ் ஆஃப் செட் ஆஃப் கோட்ஸ் இருக்குன்னா 1 2 3 4 5 லைன்ஸ்னு வச்சுக்கலாம். இதுல வந்துட்டு நீங்க வந்து ஜஸ்ட் நீங்க வந்து ஃபார் லூப் ரெண்டு யூஸ் பண்றீங்க, அதோட கண்டிஷன் செக் பண்றீங்க, ரிட்டர்ன் பண்றீங்க. இதுதான் வந்துட்டு நம்ம கொடுத்துருக்குது. ஸோ இதை வந்து நான் இப்போ வந்து உங்களுக்கு ஸ்கிரைப்ல வந்து நான் வந்து டிஸ்பிளே பண்றேன். ஸோ 1 செகண்ட். இப்போ நமக்கு வந்துட்டு வேரியபிள்ங்கிறத வந்துட்டு நம்ம வந்து ஒரு கண்டெய்னர் எடுத்துக்கலாம். இப்போ எனக்கு ஐங்கிற ஒரு கண்டெய்னர் இருக்கு, ஜேங்கிற ஒரு கண்டெய்னர் இருக்கு. இப்போ ஐயோட இனிஷியல் வேல்யூ வந்து 0. ஓகேங்களா. 0 நான் கொடுத்துறேன். இப்போ 0ன்னு கொடுத்ததுக்கு அப்புறம் அந்த கண்டிஷன் வந்துட்டு நம்ஸ் டாட் லென்த்ங்கிறது நம்மளோட அரேயோட எலமெண்ட்ஸ் எத்தனை எலமெண்ட்ஸ் இருக்குன்னு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு இவங்க கொடுத்துருக்க 2 7 11 15ங்கிற இதை எக்ஸாம்பிள் அரே எடுத்துக்கிட்டேன்னா இதுல எனக்கு வந்து 4 எலமெண்ட்ஸ் இருக்கு. ஸோ என்னோட லென்த் வந்து 4. அப்போ ஐ லெஸர் தென் 4 பார்க்கும். ஐ வந்து நம்ம என்ன சொல்லியிருக்கோம், 0ங்கிறது ஃபர்ஸ்ட் ஐட்ரேஷன்ல 0ன்னு சொல்லியிருக்கோம். அப்போ 0 லெஸர் தென் 4 சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு. ஸோ ஐ பிளஸ் பிளஸ்னா அடுத்த ஐட்ரேஷன்ல எனக்கு வந்து ஐ வந்து பிளஸ் ஆயிடணுங்கிற மாதிரி கொடுத்துருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் இந்த ஃபார்க்குள்ள மறுபடியும் வந்து கண்டிஷன் ட்ரூ ஆனதுனால இந்த ஃபார் லூப்ல இருந்து அடுத்து உள்ள இருக்க ஃபார் லூப்குள்ள போறோம். அங்க வந்து ஜேங்கிற ஒரு நியூ ஒரு கண்டெய்னர் கொடுத்துருக்கோம்ல, அந்த கண்டெய்னர்ல நான் என்ன இனிஷியல் வேல்யூ செட் பண்ணோம்னா ஐயையும் பிளஸ் 1ஐயும் நம்ம கொடுக்குறோம். ஐ வந்து ஆல்ரெடி என்னவா இருக்கு, போன ஐட்ரேஷன்ல 0ன்னு இருக்கு. ஸோ 0 பிளஸ் 1 அப்படின்னா என்னன்னா நமக்கு வந்துட்டு 1. ஸோ அதை வந்துட்டு செக் பண்ணணும். ஜே வந்துட்டு இப்போ 1ன்னு இருக்கு. ஸோ ஜே வந்துட்டு நம்ஸ் டாட் லென்த் அதாவது 4 செக் பண்ணும், அது கீழே இருக்கான. ஸோ இங்கேயும் சாட்டிஸ்ஃபைட் ஆகுது. ஸோ ஜே பிளஸ் பிளஸ் நம்ம கொடுத்துறோம். ஜே பிளஸ் பிளஸ்னா அடுத்த ஐட்ரேஷன்ல ஜே வந்துட்டு இதுக்கு அடுத்த வேல்யூ இப்போ 1 இருக்குன்னா அடுத்து 2ன்னு மாறிடும். ஸோ அந்த மாதிரி நம்ம கொடுக்கறதான். ஸோ அடுத்து கண்டிஷன் செக் பண்றோம். இஃப் நம்ம வந்துட்டு இப்போ ஐ ஜே இது ரெண்டையும் ஆட் பண்ணும் போது நமக்கு வந்துட்டு
டார்கெட் வந்து ரீச் ஆகுதான்னு பார்க்குறோம். இப்போ நமக்கு டார்கெட் வந்து 9. ஸோ இப்போ எனக்கு ஐட்ரேஷன் படி பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் ஐட்ரேஷன்ல எனக்கு என்ன கிடைச்சிச்சுன்னா, டார்கெட்ங்கிறது 9ங்கிறது கிடைச்சிச்சு. ஸோ எனக்கு ரிட்டர்ன் பண்ற வேல்யூ வந்துட்டு அதோட 0, 1ங்கிற அந்த இண்டெக்ஸ் வேல்யூ ரிட்டர்ன் பண்ணுது. ஸோ இதான் வந்துட்டு கான்செப்ட் ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு புடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். புடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் குடுத்துட்டு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா, எனக்கு வந்து டெய்லி வீடியோஸ் போடுறதுக்கு வந்து மோட்டிவேஷனா இருக்கும். ஸோ தேங்க் யூ. இந்த வீடியோ வந்துட்டு ஏதாவது உங்களுக்கு வந்து புரியல, இதுல வந்து ஏதாவது கிளாரிஃபை தேவைப்படுது அப்படின்னா, நீங்க வந்து என்ட்ட தாராளமா கேட்கலாம். நான் வந்துட்டு உங்களுக்கான சப்போர்ட்ஸ் எல்லாமே கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. நான் வந்து இதுக்கான தனி செஷன்ஸ் ஏதாவது வேணாலும் ப்ரொவைட் பண்றதுக்கு நான் ரெடியா இருக்கேன். ஸோ தேங்க் யூ கைஸ்.